ஓம் சாந்தி. 10-10-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு வழி கிடைக்கிறது. இதை அத்வைத் மத், அதாவது பிளவில்லாத ஒரே ஒரு வழி என்று சொல்லலாம். இந்த அத்வைத் வழியின் மூலம்தான் நீங்கள் தேவதை ஆக வேண்டும். கேள்வி: மனிதர்கள் இந்த மறதியின் கண்ணாமூச்சி விளையாட்டில் அனைத்தையும் விட எந்த முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டிருக்கிறார்கள்? பதில்: நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, அதனுடைய வழியையே இந்த விளையாட்டில் வந்து மறந்து விட்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு எப்போது போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பது தெரியாது. இப்பொழுது தந்தை உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய முயற்சி சப்தத்தை கடந்து இனிமையான வீட்டிற்கு செல்வதற்கானதாக இருக்கிறது. முரளியின் பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. பாடலின் அர்த்தத்தை நாடகத்தின் அனுசாரம் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சில பாடல்கள் மனிதர்களால் இதுபோல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவை உங்களுக்கு உதவி செய்கிறது. இப்போது நாம் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அதாவது இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் அப்படின்னு அவங்க பாடுறாங்க. ஆனால் எந்த இரவில் எந்த பயணத்தில் இருக்கிறோம், ஏன் களைப்பு ஏற்படுது, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் தெளிவாக தெரியும், கலியுகத்திலிருந்து சத்தியுகத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த பயணத்தில் பழைய சம்ஸ்காரமும் வரும், மாயாவும் வரும், விகாரங்களும் வரும், எல்லா தடைகளும் வரும். ஆகையில களைப்படையக்கூடாது, இந்த பயணத்தை விட்டுடக்கூடாது, சேர வேண்டிய இடத்தை கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். அமரலோகம் என்று புது உலகம் சத்தியுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ சத்தியுகமும் இல்லை, தேவதைகளின் ராஜ்யமும் இல்லை. இங்கே அது இருக்கவும் முடியாது. இந்த சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நாம் கலியுகத்தின் கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சக்கரத்தின் நினைவு வேறு யாருடைய புத்தியிலும் வராது. தேவி தேவதையாக ஆகுவதற்காக தான் இந்த படிப்பு. ஆகையால் பாபா ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். புது உலகத்திற்காக நமக்கு பகவான் கற்பிக்கிறார். இதை மறக்க கூடாது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறக்கிறார்களா என்ன? இல்லை அல்லவா? இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட பதவி உயர்வு பெறுவதற்காக படிக்கிறார்கள். அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்துட்டு இருக்கிறவங்க கூட ப்ரமோஷன் வேணும்னா வேலை செய்துக்கிட்டே படிப்பாங்க. நீங்களும் கூட இல்லறத்தில் இருந்து கொண்டே தங்களுடைய முன்னேற்றத்திற்காக படிக்கிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பது மனதில் வர வேண்டும். பரமாத்மா தந்தை வந்து ஆத்மாக்களை பிரஜாபிதா பிரம்மா மூலம் தன்னுடையவர்களாக ஆக்குகிறார். நாம் படித்து கொண்டிருக்கிறோம். படிப்பு சொல்லி தருபவர் சிவ்பாபா என்பதை புத்தியில் நினைவு வையுங்கள் என்று தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கிறார். இதை இரவும் பகலும் நினைவில் வைக்க வேண்டும். இதைதான் மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. எனவேதான் நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரையும் மறந்து விடுகிறார்கள். அந்த மூவருமே ஒருவர்தான் என்றாலும் மறந்து விடுகிறார்கள். இந்த விஷயத்தில்தான் ராவணனுடன் யுத்தம் நடக்கிறது.
தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். சாந்தி தாமத்தில் இருந்தபோது தூய்மையாக இருந்தீர்கள். தூய்மை இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் மேலே இருக்க முடியாது. எனவேதான் ஆத்மாக்கள் அனைவரும் பதித பாவனர் தந்தையை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். தூய்மையாகாமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் தண்டனை அனுபவித்து கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம். இப்போது மீண்டும் நாம் பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பது பற்றி எதுவும் தெரியாது. தில்வாலா கோவிலில் கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தை மேலேதான் காட்ட வேண்டும். எனவே மனிதர்கள் சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இந்த சக்கரமோ சுற்றி கொண்டே இருக்கிறது. அரை கல்பத்திற்கு பிறகு சொர்க்கம் கீழே சென்றுவிடும். அதன் பிறகு அரை கல்பத்திற்கு சொர்க்கம் மேலே வரும். குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், மேலும் தங்களுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கள் என்று இப்போது பாபா கூறுகிறார். அங்கிருந்துதான் நீங்கள் பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களுக்கு வீடு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. எவ்வளவு நினைவு செய்கிறார்கள், ஆனால் வழியை மறந்து போயிருக்கிறார்கள். நாம் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் என்பது மட்டும் புத்தியில் இருக்கிறது. ஆனால் எப்படி அங்கே செல்வது, நாம் ஏன் அங்கே செல்ல முடியவில்லை என்பதை பற்றி எதுவும் தெரியாது. இதை ஒரு உதாரணம் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதாவது மறதியின் கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த பக்கம் போனாலும் திரும்ப அங்கேயே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். வெளி போகிறதுக்கான வழியே கிடைக்காது. அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கூட இப்போ உருவாக்குறாங்க. எங்கிருந்து சென்றாலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். இப்போது இந்த யுத்தத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள். அனைவரும் வரிசை கிரமமாக அவரவருடைய தர்மத்தின் அனுசாரம் மற்றும் நடிப்பின் பாகத்தின் அனுசாரம் சென்று சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். உங்களுடைய புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. மனிதர்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவோ நம்முடைய இனிமையான வீடு என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் பிறகு சப்தம் இருப்பதில்லை. பிறகு தேவதைகளினுடையது இனிமையான ராஜ்யம், அத்வைத்த ராஜ்யமாகும். அதாவது பிளவு இல்லாத ராஜ்யமாகும். தந்தை வந்து ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார். ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு தூங்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள். வருமானத்தின் போது ஒருபோதும் தூங்கி விழ மாட்டார்கள். அந்த வருமானமோ அல்ப காலத்திற்கானது, இதுவோ அரை கல்பத்திற்கானது. ஆனால் புத்தி வேறு பக்கம் எங்காவது அலைகிறது என்றால் பிறகு களைத்து போகிறார்கள். கொட்டாவி விட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. ஆகையால முதல்ல ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போதான் கிளாஸ்ல தூங்கி விழ மாட்டீங்க.
ஏன்னா ஞானத்துல தான் வருமானமே இருக்கு. அது அரைக்கல்பத்திற்கான வருமானம். அப்ப தூங்கி விழுந்து கொண்டே இருந்தீங்க, கொட்டாவி விட்டுக்கொண்டே இருந்தீங்க, இல்ல கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருந்தீங்க அப்படின்னா, எப்படி சம்பாதிப்பீங்க? இது அல்ப காலத்தினுடைய வருமானம் இல்ல, அரைக்கல்பத்திற்கானது. ஆகையால கவனமாக முயற்சி செய்யுங்க அப்படின்றார். சிவபாபா நமக்கு ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் மிகவும் சுத்தமான புத்தி வேண்டும். அதாவது இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி ரிஃபைண்டாக இருக்கணும் அப்படின்றார். சுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ரிஃபைன்டு புத்தியை உருவாக்குவதற்கு பாபா யுக்தி கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று உணர்வதினால் தந்தையின் நினைவு கண்டிப்பாக வரும். தன்னை ஆத்மா என்று உணர்வதே முழு கல்பமும் எந்த சம்பந்தம் உடைப்பட்டு இருந்ததோ அந்த தந்தையின் நினைவு வர வேண்டும் என்பதற்காகத்தான். குழந்தைகளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. இருந்தாலும் பாபா கூறுகிறார், வேற எந்த தாரணையும் ஆகவில்லை, வாயினால் எதுவும் சொல்ல முடியவில்லை என்றால் நல்லது, நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது நீங்கள் சொற்பொழிவு செய்பவர்களை விட உயர்ந்த பதவி அடைய முடியும். சொற்பொழிவு செய்பவர்கள் சில நேரம் புயலில் விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பெரிய பதவி அடைய முடியும். அதாவது பாபா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார். சிலரால அதை புரிஞ்சுக்க முடியறதில்ல. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், சரி உங்களால பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய புரிஞ்சுக்க முடியலன்னா பரவாயில்ல, வேற எதையும் தாரணை செய்ய முடியலன்னா பரவாயில்ல, வாயினால லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்க பாபாவையாவது நினைவு செய்துகிட்டே இருங்க. அப்போ லெக்சர் செய்கிறவங்கள விட நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்க. ஏன்னா லெக்சர்ஸ் செய்யும் போது கூட அகங்காரம் வந்துடுது, அபிமானம் வந்துடுது, கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாயனுடைய புயல்ல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களும் ஒருவேளை பாபாவை நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா விழமாட்டாங்க. ஆகையில நினைவு தான் முக்கியம் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்னென்னவோ சொல்றாரு பாபா, இதை செய்ய முடியல, அது புரியல அப்படின்னு குழப்பம் அடையாதீங்க. பாபாவை நினைச்சிட்டே இருங்க, எல்லாமே புரியும், எல்லாமே தாரணை ஆகும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் நினைவின் மூலம் புத்தியை ரிஃபைண்டாக, அதாவது சுத்தமானதாக ஆக்க வேண்டும். புத்தி படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும். தந்தை மற்றும் வீடு, இதை சதா நினைவில் வைக்க வேண்டும், மேலும் நினைவுபடுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் குற்ற பார்வை, அதாவது விகார பார்வையை முடித்து தூய்மையான கண்கள் உடையவராக ஆக வேண்டும். குற்றப்பார்வையுடைய கண்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வரதானம், வள்ளல் தன்மையின் மனநிலை மற்றும் உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியின் மூலம் சதா தடைகளை அளிப்பவர் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். தடைகளை அளிப்பவர் சமாதான ஸ்வரூபம் ஆகுவதற்கான வரதானம் விசேஷமாக 2 விஷயங்களின் ஆதாரத்தில் கிடைக்கிறது. முதல் பாயிண்ட், நான் வள்ளலின் குழந்தை, ஆகையால் நான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மரியாதை கிடைத்தால், அன்பு கிடைத்தால் அன்பு கொடுப்பேன் என்றில்லாமல் நான் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனக்காகவும் மேலும் சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவருக்காகவும்
உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி சுரூப கடல் ஆக வேண்டும். இந்த 2 விசேஷ தன்மைகளின் மூலம் சுபபாவனை சுப விருப்பங்களின் மூலம் நிரம்பிய சமாதான சொரூபமாக ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: சத்தியத்தை தன்னுடைய துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய படகு ஒருபோதும் மூழ்க முடியாது. அவ்யக்த சமிகை: எப்போது மனதில் சதா சுப பாவனை மற்றும் சுப ஆசீர்வாதம் கொடுப்பது இயல்பான சுபாவமாக ஆகிவிடுகிறதோ அப்போது உங்களுடைய மனம் பிஸியாகிவிடும். மனதில் என்ன அலைச்சல்கள் ஏற்படுகிறதோ அதிலிருந்து தானாகவே விலகி விடுவீர்கள். தன்னுடைய முயற்சியிலும் கூட சில நேரங்களில் என்ன மனமுடைந்த நிலை ஏற்படுகிறதோ அது ஏற்படாது. மாய மந்திரமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.